முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன். இந்த வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு தளபதி சொன்ன டயலாக் தளபதியினுடைய டயலாக் கிடையாது. இந்த டயலாக் உண்மையிலேயே அண்ணன் சீமான் சொன்னது. புரியுதா? சீமான் சொன்னது, சாட்டை துரைமுருகன் சொன்னது. தளபதி என்ன டயலாக் சொன்னார்னா, நான் எக்ஸ்ட்ரா லக்கேஜாகலாம் இருக்க வரல ப்ரோ அப்படின்னா, வரல ப்ரோ அப்படிங்கிறத அவர் சொன்னது. ப்ரோ அப்படிங்கிறது அதைத்தான் அதற்கு பதில் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் மறுநாள் நடந்த பொதுக்கூட்டத்தில் சீமான் வந்து வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ இந்த வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து ஃபுல்லாக எல்லா அரசியல்வாதிகளும் விஜய் அவர்களை டார்கெட் பண்ணி பேசும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்படி பேசும்போது இந்த பக்கம் சீமான் அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, கோமாளி அப்படிங்கிற ஒரு படம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்து ஜெயம் ரவி, யோகி பாபு அவங்க கிளாஸ் ரூமில் இருப்பாங்க. கிளாஸ் டீச்சர் ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்லும்போது ஜெயம் ரவி சொல்லுவார், தேன்மொழி கனிமொழி அப்படின்னு சொல்லுவார். சொன்னதை இவர் சைலண்டாக சொல்லுவார். அதை யோகி பாபு கொஞ்சம் சத்தமாக சொல்லுவார். சொன்ன உடனே இது எல்லாருமே சிரிப்பாங்க. நைஸ் ஜோக் அப்படின்னு சொல்லுவாங்க. நைஸ் ஜோக்குன்னு சொன்ன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஜெயம் ரவி சொல்லுவார், அது ஏன் ஜோக் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதே மாதிரி ஆகிப்போச்சு சீமானுடைய நிலைமை. சீமான் தான் இது வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொன்னார். தளபதி அதை இமிட்டேட் பண்ணியிருந்தார். புரியுதா? அதே மாதிரி சீமான் பேசுகிற வார்த்தையை அப்படியே எடுத்து தன்னுடைய பாணியில் பேசியிருந்தார். இது இப்போ என்னென்னா தளபதியினுடைய டயலாக் மாதிரி ஆகி தளபதியை கிண்டல் பண்ணுறோம், தளபதிக்கு பதில் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் எல்லாருமே இந்த வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்குன்னா ஒரு தகவலுக்காக தான். சரியா? முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன். இந்த வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு தளபதி சொன்ன டயலாக் தளபதியினுடைய டயலாக் கிடையாது. இந்த டயலாக் உண்மையிலேயே அண்ணன் சீமான் சொன்னது. புரியுதா? சீமான் சொன்னது, சாட்டை துரைமுருகன் சொன்னது. தளபதி என்ன டயலாக் சொன்னார்னா, நான் எக்ஸ்ட்ரா லக்கேஜாகலாம் இருக்க வரல ப்ரோ அப்படின்னா, வரல ப்ரோ அப்படிங்கிறத அவர் சொன்னது. ப்ரோ அப்படிங்கிறது அதைத்தான் அதற்கு பதில் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் மறுநாள் நடந்த பொதுக்கூட்டத்தில் சீமான் வந்து வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ இந்த வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து ஃபுல்லாக எல்லா அரசியல்வாதிகளும் விஜய் அவர்களை டார்கெட் பண்ணி பேசும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்படி பேசும்போது இந்த பக்கம் சீமான் அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, கோமாளி அப்படிங்கிற ஒரு படம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்து ஜெயம் ரவி, யோகி பாபு அவங்க கிளாஸ் ரூமில் இருப்பாங்க. கிளாஸ் டீச்சர் ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்லும்போது ஜெயம் ரவி சொல்லுவார், தேன்மொழி கனிமொழி அப்படின்னு சொல்லுவார். சொன்னதை இவர் சைலண்டாக சொல்லுவார். அதை யோகி பாபு கொஞ்சம் சத்தமாக சொல்லுவார். சொன்ன உடனே இது எல்லாருமே சிரிப்பாங்க. நைஸ் ஜோக் அப்படின்னு சொல்லுவாங்க. நைஸ் ஜோக்குன்னு சொன்ன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஜெயம் ரவி சொல்லுவார், அது ஏன் ஜோக் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதே மாதிரி ஆகிப்போச்சு சீமானுடைய நிலைமை. சீமான் தான் இது வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு